guys, welcome back to my channel. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம அந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. லாஸ்ட் பார்ட்ல ஹயா கிட்டேயுமே அந்த சைக்கோ பைய சொல்லியிருப்பான், இன்னைக்கு ஒரு நைட் நீ என் கூட இருந்தா மட்டும் போதும், நான் உனக்கு அந்த கண்ணை கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஸோ அதனால இவனுமே ரூம்ல வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான். பார்த்தா நம்ம ஹயாவுமே வந்து நின்றுட்டு இருக்கா. அவளை பார்த்துட்டு பாத்தியா அவனை அடையிறதுக்கு நான் எவ்வளோலாம் எஃபெக்ட் போட்டேன், பட் இருந்தாலும் அது நடக்கவே இல்லை. ஆனால் இன்னைக்கு பாரு நீயா என்கிட்ட வர்ற நிலமை ஆயிடுச்சு பத்தியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளோட அந்த இயரிங்ஸ்லாம் கழட்டி விட்டுட்டு கடைசியாக அவளோட முந்தானையில் கையை வைக்க வரான். அப்போ யாரோ கையை பிடிச்சி தடுக்கிற மாதிரி தெரியுது. வேற யாரும் இல்லை, நம்ம ராகத் தான். இவ எப்படா உயிரோட வந்தான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அவனை பிடிச்சி பெட்டில் தள்ளி விட்டதுமே ஏற்கனவே தலையில் அடிபட்டு இருக்கு இல்லையா, ஸோ அதனால அப்படியே மயங்கி விழுந்துடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹயா கண்ணை மூடிட்டு தான் நின்றுட்டு இருக்கா. ஹயா ஹயான்னு சொல்லிட்டு கூப்பிட்டதும் கண்ணை திறந்து பார்த்தவளுக்கு பயங்கரமான ஷாக்காக இருக்கு. ராகத் நீங்கள் உயிரோட இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே எமோஷனல் ஆகிட்டு கட்டி பிடிச்சிட்டு இருக்கா. அப்போ தான் அவனுமே உண்மையை சொல்கிறான். இவன் மேலேருந்து வீல் சேரில் கீழே விழுந்தான் இல்லையா, ஸோ அப்போ வந்து ஒரு ட்ரக்கு மேலே போய் விழுந்துட்டான் போல. ஸோ அதனால இவன் சாகலை, பட் இருந்தாலும் இவனுக்கு அடிபட்டுருச்சு போல. ஸோ அதனால பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் போயிட்டு அங்கே ட்ரீட்மெண்ட் கொடுத்து ரெக்கவர் ஆகி வர்றதுக்கு தான் இவ்வளோ நாள் ஆயிடுச்சான். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஹயா கிட்ட சொன்னதும் அல்லாஹ்க்கு தான் நன்றி சொல்லணும், நீங்கள் இப்படி என் முன்னாடி உயிரோட வந்து நிற்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை ராகத் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னால் அந்த பையில பிடிச்சி கட்டி போட்டு வச்சிருப்பாங்க போல. ஸோ அவன் வந்து ஓவரா துள்ளிக்கிட்டே இருக்கான். நம்ம ராகத்துமே போயிட்டு அவன் கணத்தை காட்டி ஓங்கி ஒரு அறையை விட்டுட்டு உனக்கு எவ்வளோ திமிரு இருந்தால் நீ இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணியிருப்ப, அவன் என்னோட பொண்டாட்டி, உன்னோட அண்ணிடா, ஒரு அண்ணிக்கிட்ட நீ இப்படி தான் நடந்துப்பியா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு அவனை அடிக்க போனான். அவனும் சொல்கிறான், என்னடா ஹீரோயிசம் பண்ணிட்டு இருக்கியா, என்னோட கையெல்லாம் கட்டி போட்டுட்டு என்ன அடிச்சிட்டு இருக்க, உனக்கு தைரியம் இருந்துச்சுன்னா நீ ஒரு ஆம்பளையா இருந்தால் என்னோட கை கட்டை அவுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா என்கிட்ட மோதுடா, யார் ஜெயிக்கிறாளோ அவங்களுக்கு தான் ஹயா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இவனும் ரோசப்பட்டு கை கட்ட அவுக்க போனா ஹயாவும் சொல்கிறா, இவன் ஒரு பைத்தியம், இவன் பேசுகிற பேச்செல்லாம் நீங்கள் கேட்டுட்டு எதுக்காக இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறீங்க, நமக்கு தேவை கன்று தான், அந்த கன்று எங்கே இருக்குன்னு சொல்கிறா அப்படின்னு சொன்னால் கன்னை நான் கொடுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இவன் என்கிட்ட மோதணும், மோதி ஜெயிக்கணும். இவன் ஒரு வேளை அடித்து உன்னை ஜெயிச்சிட்டானா நீயும் அவனுக்கு சொந்தம் அந்த கண்ணையை நான் அவன்கிட்ட கொடுத்துருவேன். ஆனால் இவன் தோத்துட்டான் அப்படின்னா அதுக்கப்புறம் அவனுக்கு மரணம் தான் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என்ன சேலஞ்சுக்கு ரெடியா, நான் ரெடிடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப திமிருத்தனமாக பேசிகிட்டு இருக்கான். அப்படியே அங்கே சீன் கட் பண்ணா இந்த பக்கம் சனமும் நீலாம்பரி கிட்ட போயிட்டு நீ சொன்ன மாதிரியே நான் அந்த டைரியை எரிச்சிட்டேன், இப்பயாவது சொல்லி என் தங்கச்சி எங்கே இருக்கா, அவள் எங்கே இருக்கா அப்படின்னு கேட்டா ஏமா அவ்வளோ கோவப்பட்டுட்டு இருக்கா, உனக்கு உன் தங்கச்சி தானே வேணும், அவள் எங்கே இருக்காங்கிறத நான் சொல்கிறேன், பட் அதுக்கு முன்னாடி உன்னோட ஃபோனை கொடுத்துட்டு இந்த ஃபோனை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட பட்டன் ஃபோனை கொடுத்துட்டு நீ நான் சொல்கிற இடத்துக்கு போயிட்டு எனக்கு கால் பண்ணு, அதுக்கப்புறமா சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவகிட்ட ஃபோனை கொடுத்து அனுப்பிச்சி வைக்கிறா. அதுவும் நடந்தே தான் அவள் போகணும் போல. ஸோ அதனால் அவளுமே நடந்து வந்துட்டு அவள் சொன்ன இடத்துக்கு வந்து நின்றுட்டு அவளுக்கு கால் பண்ணலான்னு பார்த்தா அந்த ஃபோனில் அவள் பேலன்ஸ் கூட போடாமல் தான் ஃபோனை கொடுத்துருப்பா போல. இவன் என்ன பைத்தியம்மா, ஃபோனில் பேலன்ஸே இல்லை, இப்போ எப்படி நான் கால் பண்ணுறது அப்படின்னு கேட்டால் அவளே கரெக்டாக கால் பண்ணுறா. சரிம்மா நான் சொல்கிற இடத்துக்கு நீ கரெக்டாக வந்துட்ட போல, இப்போ நீ என்ன பண்ணுறனா அங்கேருந்து நீ நான் சொல்கிற இடத்துக்கு வா, பக்கத்தில் ஒரு டால் ஃபேக்ட்ரி இருக்குது, அங்கே வந்துடு, அங்கே நீ 5 நிமிஷத்துக்குள்ளே வரணும், ஒருவேளை நீ 5 நிமிஷத்துக்குள்ளே வர தவறிட்டேன்னு வச்சுக்கேன் அதுக்கப்புறம் உன்னோட தங்கச்சியை உயிரோடவே பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் நம்ம ஹீரோயினையும் ஃபோனை கட் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஓடி வந்துட்டு இருக்கா தங்கச்சியை காப்பாற்றுறதுக்காக. பட் 5 நிமிஷத்தில் அவளால் ரீச் ஆக முடியுமா என்னன்னு தெரியல. அதுக்குள்ளே இந்த பக்கம் நம்ம சகரை வந்துட்டு இவ கட்டி போட்டு வச்சுக்கிட்டு சொல்லிட்டு இருக்கா, உன்னோட அக்கா உன்னை காப்பாற்றுறதுக்காக ஓடோடி வந்துக்கிட்டு இருக்கா, பட் 5 நிமிஷத்துக்குள்ளே அவளால் இங்கே வர முடியுமா என்னன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவ என்ன பண்ணுறான்னா அவளோட தலைக்கு மேலே நிறைய கத்திங்களை தொங்க விட்டுட்டு அதோட கயிறு அங்கே இருக்கிற தூணில் கட்டி வச்சிருக்கா. அந்த கயிறு என்னடானா வேணும்னே அதை எரிச்சு விட்டுட்டு இருக்கா. இந்த கயிறு இப்போ எரிஞ்சு முடியறதுக்கும் 5 நிமிஷம் ஆகும். கரெக்டாக 5 நிமிஷத்துக்குள்ள உன் அக்கா இங்கே வந்துட்டானா உன்னை காப்பாற்றலாம், இல்லைனா நீ என் பையன்கிட்ட போய் சேர்ந்துருவ, உன்னையும் என் பையனையும் பிரித்து வைக்க கூடாது இல்லையா, ஏன்னா நீங்கள் 2 பேரும் உயிருக்குறாக காதலிச்சிருக்கீங்க, அப்படி இருக்கும்போது ஒரு அம்மாவை நானே அவங்ககிட்ட உன்னை சேர்த்து வைக்கிறேன், நீ மேலே போயிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம சகரோட கையை வந்து ஹேண்ட்காஃப் போட்டு லாக் பண்ணி வச்சிருக்கா போல. ஸோ அதோட சாவியை கையில் வச்சுட்டு சொல்லிட்டு இருக்கா, இதில் நிறைய சாவி இருக்குது பத்தியா, இதில் ஒரு சாவி தான் உன்னோட கையில் இருக்கிற அந்த விலங்கை ஓப்பன் பண்ணும், பட் அது எந்த சாவின்லாம் எனக்கு தெரியாது, நான் இந்த சாவியை இங்கேயே போட்டு போகிறேன், முடிஞ்ச அதில் இருக்கிற சாவியை எடுத்து ஓப்பன் பண்ணி உன்னோட உயிரை காப்பாற்றிக்கோ, உன்னோட அக்காக்கெல்லாம் வெயிட் பண்ணாத, அவள் வரமாட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சாவி அங்கே போட்டு அங்கேருந்து போயிடுறா. நம்ம சனமும் அங்கேருந்து ஓடி வந்துக்கிட்டே இருக்கா தங்கச்சியை காப்பாற்றுறதுக்காக. ஒரு வழியாக அந்த ஃபேக்ட்ரிக்குமே வந்துட்டா. வந்து பார்த்தா நம்ம சகரை கட்டி போட்டு வச்சிருக்கா. மேலே வேற கத்தி தொங்கிட்டு இருக்கு. அங்கே இருக்கிற அந்த கயிறும் வந்து எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு நம்ம சனமுக்கு ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறம் எரிஞ்சிட்டு இருக்க கயிறை ஃபஸ்ட்டு அனுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபஸ்ட்டு அணைச்சிட்டு அதுக்கப்புறம் இவரோட வாயில் இருக்கிற கட்டை ஓப்பன் பண்ணால் சாவி அங்கே இருக்கு எடு அப்படின்னு சொல்கிறா. அந்த சாவி எடுத்து இவ ஓப்பன் பண்ணுறதுக்குள்ளே அங்கே எரிஞ்சிட்டு இருக்க கயிறு வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அருக ஆரம்பிக்குது. இவ்வளோ பயந்துக்கிட்டு ஒவ்வொரு சாவியாக போட்டு அதில் ஓப்பன் பண்ணி பார்க்குறா. பட் அதில் எந்த ஒரு சாவியுமே பொருந்த மாட்டேங்குது. கரெக்டாக அந்த கத்தியுமே மேலேருந்து வந்து கீழே விழ போகுது. கடைசியாக ஒரு சாவியை போட்டு ஓப்பன் பண்ணி ஒரு வழியாக லாக் ஓப்பன் ஆகிடுச்சு. பட் ஹேண்ட் காஃப் எடுக்கிறதுக்குள்ளே அங்கே மேலேருந்து கத்தி அப்படியே கீழே விழ போது டக்குன்னு 2 பேருமே குதிச்சு இந்த பக்கம் வந்துடுறாங்க. நல்ல வேலை இவங்களுக்கு எதுவும் ஆகலை அப்படின்னு நிம்மதி பெருமூச்சு விட்டு அவங்க 2 பேரும் மேலேயும் யாரோ ஒரு ஆள் வலைய போடுற மாதிரி தெரியுது. வலைக்குள்ளே நல்லா மாட்டிக்கிட்டாங்க. பார்த்தா அந்த நீலாம்பரி தான் வந்துட்டு இருக்கா. கையை தட்டிக்கிட்டு வாவ் மாஷா அல்லா, கரெக்ட் டைமுக்கு வந்துட்டு உன்னோட தங்கச்சியை காப்பாற்றிட்ட போல அப்படின்னு சொன்னா. நான் தான் சொன்ன நேரத்துக்கு என்னோட தங்கச்சி வந்து காப்பாற்றிட்டேன்ல, அப்புறமும் நீ எதுக்காக எங்களை பிடிச்சி வச்சிருக்கேன்னு கேட்டா நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், உன்னோட தங்கச்சியை பார்க்கறதுக்கு
அனுமதி மட்டும் தான் நான் கொடுத்தேன். அவளை நான் உன் கூட அனுப்புவேன், உங்கள் 2 பேரையும் உயிரோட அனுப்புவேன்னு நான் சொல்லவே இல்லையே. உங்கள் 2 பேருக்கு சாவு கன்ஃபார்ம், ஆனால் அதை உடனே நான் உங்களுக்கு கொடுத்துட மாட்டேன். 2 பேரையும் அணுவாக சித்திரவதை பண்ணி தான் நான் சாகடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேரையும் பிடிச்சி வச்சுக்கிறா. இந்த பக்கம் இந்த சைக்கோ பையலும் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஹயான்னு சொல்லியிருப்பான் இல்லையா. ஸோ அதனால அவனை அப்படியே ஒரு ஓப்பன் பிளேஸ்க்கு வந்து கூட்டிகிட்டு வந்துட்டு ராகத்தும் சண்டைக்கு வாடா மோதி பார்ப்போம் அப்படின்னு கூப்பிட்டா அவனுக்கு வந்து கை கால்லாம் நல்லா இருக்கு இல்லையா நம்ம ராகத்துக்கு. ஆனால் இவனுக்கு தான் கை கால்லாம் உடஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கால் வேறு நடக்க முடியல போல, ஒரு காலை வந்து நொண்டிட்டு தான் நின்றுட்டு இருக்கான். ஸோ அதனால ஈக்குவலாக தான் போட்டி போடணும் அப்படின்னு சொன்னதும் நம்ம ராகத்தும் அவனோட ஒரு காலில் வந்து கயிறை கட்டிக்கிட்டு அவனும் நொண்டிக்கிட்டே வந்துட்டு சண்டை போடுற மாதிரி 2 பேரும் மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃபைஸ் தான் ராகத்தை அடிக்கிறான், கை கால் முடியலனாலும் நல்லா தான் சண்டை போடுறான். அதுக்கப்புறம் நம்ம ராகத்தை அவனை அடிச்சு கீழே தள்ளி விட்டுட்டு அவனை கொல்ற அளவுக்கு அடிச்சிட்டு இருக்கான். ஆனால் நம்ம ஹயாவோ போதும் ராகத் விடுங்க, ஃபர்ஸ்ட் அவன்கிட்ட கன் எங்க இருக்குன்னு கேளுங்க, அதான் முக்கியம் அப்படின்னு சொன்னதும் கன் எங்கடா வச்சிருக்க அப்படின்னு கேட்டு அடிச்சதும் அவனும் டிராவில் இருக்குன்னு சொல்றான். உடனே நம்ம ஹயாவும் அங்கேருந்து ஓடி போயிட்டு வீட்டில் செக் பண்ணி பார்க்குறா. டிராவில் அந்த கன் இருக்கு, கன்னையுமே எடுத்துட்டு வந்து காமிச்சிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இவனையுமே சரி பொழைச்சு போட உன்னை நான் மன்னிச்சு விட்டுட்டேன், ஆனால் திரும்ப எங்களோட லைஃப்ல வந்த அப்படின்னு வச்சுக்கேன் கண்டிப்பா உன்னை நான் கொன்னுடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அங்கிருந்து போயிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த பையன் என்னடா ஆனால் திரும்பவும் திருந்தாம அங்கே ஒரு கத்தி இருக்கு, அந்த கத்தியை எடுத்துட்டு கால் நொண்டியா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் குத்துறதுக்காக அப்படியே வந்துகிட்டு இருக்கான். டக்குன்னு கால் ஸ்லிப் ஆகி இவன் அவங்க 2 பேரையும் குத்த போறதுக்குள்ள அங்க இருக்கிற ஒரு ஷார்ப்பான பலகையில அப்படியே போய் விழுந்துடுறான். அந்த இடத்துலயே ஸ்பாட்லயே அவுட் ஆயிட்டான், இறந்து போயிட்டான். ஸோ இதை அவங்க 2 பேரும் பார்த்துட்டு நம்ம இவனுக்கு தண்டனை கொடுக்க கூடாதுன்னு நினைச்சோம், ஆனால் அல்லாவே இவனுக்கு சரியான தண்டனையை கொடுத்துட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அங்க இருந்து போயிடுறாங்க. நேரா அந்த கண்ணை எடுத்துட்டு நம்ம ஆகில தான் பார்க்க வந்திருக்காங்க. அவனுக்கு ஒண்ணுமே புரியல, என்ன திடீர்னு நீங்க 2 பேரும் இங்க வந்திருக்கீங்க, ஹயா உனக்கு ஏதாவது பிரச்சனையா, எதுவா இருந்தாலும் இந்த மாமா கிட்ட சொல்லுமா அப்படின்னு சொன்னா அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, நான் சனமா பார்க்கறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொன்னா. சனம் வீட்டில் இல்லை போல, சரி எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொன்னதும் இவ டக்குன்னு அந்த கண்ணை எடுத்து காமிச்சிட்டு இருக்கா. இந்த கண்ணால தான் ரிஹானை கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு. இவனுக்கு ஒண்ணுமே புரியல, இந்த கண்ணு எப்படி உங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு கேட்டா இவளும் வந்துட்டு எல்லா கதையும் சொல்றா. ஃபைஸ் கிட்ட அந்த கண்ணு கிடைச்சது, அதுக்கப்புறம் அதை வச்சு அவன் பிளாக்மெயில் பண்ணது, அதுக்கப்புறம் அவன் செத்ததுக்கு அப்புறம் அந்த கண்ணை எடுத்துட்டு வந்தது அப்படின்னு எல்லா கதையும் சொல்லிட்டு இருக்காங்க. இவனுக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு, எனக்கு இருக்கிற கடைசி நம்பிக்கையும் போயிடுச்சுன்னு நினைச்சேன், ஆனா இப்போ நீங்க கரெக்ட் டைமுக்கு இந்த கண்ணை கொண்டு வந்து கொடுத்து எனக்கு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, ரொம்ப நன்றி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். சரி இதை நீங்கள் போலீஸ்கிட்ட கொடுத்து செக் பண்ண சொல்லுங்கள், இதில் கொலைகாரனோட கைரேகை இருக்குது, அது யாரோடன்னு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக அந்த கொலைகாரன் யாருங்கிற உண்மையை தெரிஞ்சுப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தா. இதெல்லாம் தூரத்துலேருந்து அந்த சூனியக்காரையும் பார்த்துட்டு டக்குன்னு அவன் அங்கே ஓடி வந்துடுறா. ஆகிலும் வந்து போலீஸ் ஸ்டேஷன் போகிறேன்னு கிளம்புனா எங்கே போகிறீங்க, நீங்கள் எங்கேயும் போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணுறா. நான் இதுக்காக போகக்கூடாது, என்ன தடுக்கிறதுக்கு யார் இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை அகில் வீட்டில் மாவேகமும் இல்லை, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்னை தனியாக விட்டுட்டு போயிட்டீங்க அப்படின்னா அந்த கொலைகாரன் வந்து என்ன ஏதாவது பண்ணிட்டானா என்ன பண்ணுறது, அதான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நீங்கள் போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி எமோஷ்னலாக பேசவும் சரி நான் தானே போகக்கூடாது, போலீஸை இங்கே வர சொல்லி கண்ணை வாங்கிக்க சொல்லிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போலீஸ்க்கு கால் பண்ணி கூப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இவன் ரூமில் போயிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். போலீஸ் எப்படா வருவாங்க அந்த கண்ணை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்குள்ளே இந்த சூனியக்காரி என்ன பண்ணுறான்னா அவள் போயிட்டு அந்த ஸ்டோர் ரூமுக்குள்ளே ஏதோ வந்து ஊசியை வச்சு குத்தி ஏதோ பண்ணிட்டு இருக்கா. அடுத்த செகண்டே இங்கே நம்ம ஆகிலுக்கு வந்து அது ரியாக்ட் ஆகுது. அவன் நல்லா நின்றுட்டு இருந்தவன் திடீர்னு அந்த பெட்டில் போயிட்டு சுருண்டு உளுந்து கத்திக்கிட்டு இருக்கான். அவனால் முடியவே இல்லை, எந்திரிக்கவே முடியல, கையில் வர அந்த கன்று இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு இவனை ஆளாக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த சூனியக்காரி அங்கே வந்துட்டு அகில் உங்களுக்கு உடம்பு சரியில்லையா, சரி நீங்கள் படுத்து தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஒரு முறைதான் முறைக்கிறா. டக்குன்னு அவனும் வந்துட்டு அப்படியே மயக்கமாகி படுத்து தூங்கிடுறான். அதுக்கப்புறம் அவன் கையில் இருக்கிற கன்னை வந்து இவ எடுத்து வச்சுக்கிட்டா. எவ்வளோ கஷ்டப்பட்டு போராடி ராகத்தும் ஹயாவும் அந்த சைக்கோ பையக்கிட்ட சண்டைலாம் போட்டு அதுக்கப்புறம் கண்ணை கொண்டு வந்து இவங்கிட்ட கொடுத்தா கடைசியில் அந்த சூனியக்காரி கைக்கு அந்த கன்று போயிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் பார்ட்டோட வீடியோ இன்னைக்கு நைட்டே வரும். ஸோ மறக்காமல் எல்லாரும் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ்.